அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து கீரை அறுவடை பண்ண போகிறோம். இந்த கீரையெல்லாம் வந்து நான் விதை போடலை, விதை போடாமல் இதெல்லாம் வந்தது. இது பாருங்கள், நெட்டில் எல்லாமே கீரை தான் வந்திருக்கு. இப்போது இது வந்து குப்பைக்கீரை, எல்லாமே பல கீரை குப்பைக்கீரை இருக்குது. இது வந்து மிளகு தக்காளி, இது வந்து கோழிக்கால் கீரை, இதெல்லாம் நிறைய கீரை இருக்குது. இந்த கீரைன்னு சொல்ல முடியாது, எல்லா கீரையுமே இருக்குது. இப்போ அந்த கீரையை வந்து நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து சுக்கடி கீரை, சூப்பராக இருக்குது. நம்ம வந்து விதை இருக்குதுன்னா அந்த விதையை வந்து நம்ம வந்து அப்படியே எடுத்து பையில் போட்டு விட்டிங்கன்னா அது எப்போ வேணாலும் முளைக்கும். முளைச்சுன்னா அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம வந்து பாவ வேண்டாம். என்னென்னமோ கீரையெல்லாம் வருதுங்க, புரிஞ்சிட்டேன். சரி, புரிஞ்சிட்டேன். ஐயோ புரிஞ்சிட்டேன் சார். இந்த மாதிரி கீரை வரும்போது நம்ம உள்ளே வந்து விதை வச்சது நமக்கு தெரியாது, டக்குன்னு பிடுங்கி விட்டுட்டு போச்சது. என்னது இது? அதுதான் இது சீனி அவரங்காய், கொத்தவரங்காய். சச்சு, அதை அப்படியே பிடுங்கி விட்டேன். இப்போது ஒரு வயல் வந்தது எல்லாமே இப்போ எடுத்துட்டோம். இது அப்படியே விட்டோம்னா நல்லா பெருசாக வந்துடும். ஆனால் இது வந்து மகிழ்கீரை. இது விதை வச்சு விதை வந்திருக்கு, கொத்தவரங்காய். இப்போது இந்த ஒரு வயலில் பாருங்க, சூப்பராக வந்திருக்குது. இப்போ இது எல்லாமே நான் வந்து அறுவடை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இது வந்து இது ரெண்டாவது வயலில் இருக்கிறது. இது இன்னொரு வயல். இது வந்து மொதல் பை, இது ரெண்டாவது பை. வெங்காயம் ரெண்டும் சேர்த்து இப்போது ஒரு கட்டு வந்திருக்கு. இப்போ இங்கே பாருங்க, நம்ம வந்து உருளைக்கிழங்கு வச்சு விட்ருக்குறேன். இது பூரா பாருங்கள், பூரா சுக்குடிக்கிற விதை தான். இது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் நிறைய வருது பாருங்கள். இதுலேயும் வந்து உருளைக்கிழங்கு தான் இருக்குது. இது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா இதை எடுத்துக்கலாம். இந்த பெருசாக உள்ளதை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் வந்து எடுக்கும்போது நம்ம வந்து கரெக்டாக எடுக்கலை அப்படின்னாக்க இதையும் சேர்த்து நம்ம எடுத்து விட்ருவோம். அதனால் பார்த்து எடுக்கணும். இந்த பெருசாக உள்ளதை மட்டும் எடுத்துட்டோம்னா அப்புறம் ரெண்டாவது அதை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து கீரை வந்து அறுவடை எடுத்தோம். இப்போ பாருங்க, தக்காளி வந்து இது கீழே அப்படியே சாஞ்சிருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது விட்டு. இப்போது இந்த தக்காளி பழத்தை நம்ம எடுத்துடலாம். நாங்கள் சூப்பர் பழம், இது நாட்டு பழம். அதெல்லாம் எல்லாமே இங்கே ரெண்டு பழம் இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கன்றது இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரே இடத்துல நமக்கு 5 காய் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். போட்டு இப்போது இதெல்லாம் இது 1 2 3 4 5, இந்த 5லையும் வந்து மல்லி பாய் விட்ருக்குறேன். மல்லியில் வந்து இப்போ பாருங்கள், மல்லியும் கீரையும் அப்படியே சேர்ந்து வருது. இது ஊராமே சுக்குடி தான். இது வந்து தண்டங்கீரை, இது வந்து குப்பைக்கீரை, நிறையா வருது. இப்போ பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். இல்லை இந்த மாதிரி எடுக்கலை அப்படின்னாக்கா இந்த மல்லி சரியாக வராது. அதனால் இது பூரா எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இப்போது நம்ம வந்து கீரை எல்லாமே பையில் முளைச்சிருந்தது எல்லாமே எடுத்துட்டோம். இந்த பாருங்கள், 2 கட்டு கீரை சூப்பராக இருக்குது. பூரா சின்ன சின்ன கீரைங்க, நல்லா இருக்குது. இப்போது இவ்வளோ தான் நம்ம கீரை நம்ம எல்லாமே எடுத்துட்டோம். இப்போது பாருங்கள், நம்ம அந்த சைடு உள்ளதெல்லாம் நம்ம எடுத்தோம். இப்போ ஒரு கட்டுக்கு மேலே நமக்கு இருக்குது, சூப்பராக இருக்குது. சின்ன சின்ன கீரை நல்லா இருக்குது. இப்போது இது பாருங்கள், இது வந்து அவரையும் நம்ம செடி பீன்ஸ் வச்சுருக்கிறேன். செடி பீன்ஸு, அவரை, இது வெள்ளரி, இது 3 வச்சு விட்டேன். எது வருதோ வரட்டும்னு வச்சு விட்டேன். எல்லாமே வந்துருச்சு. இப்போ அதுலேயும் நம்ம கீரை இருக்குது. இங்கே இதை நம்ம எடுத்துக்கிடுவோம். இதே மாதிரி அந்த பக்கமும் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது வந்து இதையும் நம்ம எடுத்துக்கலாம். பூராமே சுக்குடி கீரை, விதையெல்லாம் போட்டு எல்லா பக்கமும் வந்துருச்சு. நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்பிள் தக்காளி, இங்கே 1 இருக்குது, இதை நம்ம எடுத்துக்கலாம். வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால இது இந்த மாதிரி வந்துடுச்சு. இதுலலாம் அந்த மாதிரி இல்லை பாருங்க, இதெல்லாம் இல்லை. இதில் 1 தான் அந்த மாதிரி வந்துருக்கு. இந்த இப்போது இங்கே வந்து 1 பழத்து இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெடிச்சிருச்சு பாருங்க. இது வந்து நாட்டு பழம். இங்கே இந்த பாருங்க, சூப்பராக ஒரே இடத்துல எத்தனை காய்ச்சி இருக்குது. அதில் வந்து இப்போ இது 1 பழுத்து இருக்குது, இதை நம்ம எடுத்துக்கலாம்.
அவ்வளோதானே. இந்த குட்டி பழம் இந்த மாதிரி இப்போ வந்து இது வந்து மினி தக்காளி. இது பாருங்க சூப்பராக வந்து திராட்சை மாதிரியே பார்க்குறக்கு திராட்சை மாதிரி இருக்குது. இதை அப்படியே வந்து இதை கட் பண்ணிடலாமாட்டி. இதை அதான் அது வந்து அப்படி சொல்லணும் குட்டியை நல்லா. இப்போது இந்த மினி தக்காளியை வந்து நம்ம திராட்சை மாதிரியே கட் பண்ணிக்கலாம். இது பாருங்க சூப்பராக இருக்குது. இங்கே வந்துருக்கு அதில் பழுக்கல. இதுவும் அதே மாதிரி இங்கே இருக்குது. இதெல்லாம் இன்னும் பழுக்கலை. இதுவும் அதே மாதிரி பாருங்க மினி தக்காளி சூப்பராக இருக்குது. எல்லாமே அரை பழமாக இருக்குது. இன்னும் சரியாக பழுக்கலை. இதெல்லாம் வந்து இல்லை பாரு இந்த காயை பார்த்தா அப்படியே சுண்டக்காய் மாதிரியே இருக்குது. பார்த்தா இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது. அப்படியே கொத்தாக இருக்குது. ஆனால் குட்டி குட்டியாக இருக்குது. பாருங்க நல்லா சுண்டக்காய் மாதிரியே தான் இருக்குது. அவ்வளோதான். வேறு எங்கே இதை காட்டுச்சே. இது பாருங்க இது வந்து ஆப்பிள் தக்காளி ஒரே இடத்துல பாருங்க சூப்பராக கசகசன்ட்டு கொத்தாக சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதிரி இது மட்டும்தான் அந்த மாதிரி நல்லா காய்க்குது. ஆனால் நாட்டு தக்காளி வந்து அதுவும் நல்லா காய்க்குது. ஆனால் இந்த மாதிரி நமக்கு காய்க்கிறது இல்லை. இந்த பாருங்க அப்படியே இதெல்லாம் பாருங்க இது ஒரே செடி தான். இது குட்டி செடி தான். சின்ன பாக்கெட்டில் தான் வச்சுருக்கிறேன். இது பாருங்க ஒன்று சூப்பராக இருக்குது. இதிலே வந்து 2 4 5 6 7 காய் கிடக்கு. இதுலேயும் இருக்குது. இந்த உள்ளேலாம் இருக்கச்சா. நம்ம தக்காளி வந்து எடுத்தாச்சு. இன்னும் காயாக இருக்குது. பழுத்தது மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். மினி தக்காளி இதெல்லாம் வந்து மினி தக்காளி பார்க்குறதுக்கு திராட்சை மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்க. இப்போது நம்ம வந்து தட்டைக்காய் நீல தட்டைக்காய் தான் நம்ம வந்து அறுவடை பண்ண போகிறோம். ஏற்கனவே அந்த சைடு நம்ம எடுத்தோம். இப்போ வந்து இங்கே இருக்குது. நம்ம இதையும் நம்ம வந்து அறுவடை எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. கட் பண்ணி இங்கே தூர்லாம் வந்து நமக்கு இருக்குது பாருங்க. இங்கெல்லாம் இருக்குது எனக்கு. இந்த சைடு நம்ம எடுத்தாச்சு. இப்போ அந்த சைடு இருக்குது பாருங்க. இங்கெல்லாம் இருக்குது. இங்கே இங்கே நல்லா நீளமாக இருக்குது. இதையும் நம்ம வந்து எடுத்துடலாம். கட் பண்ண முடியல. அது கம்பி இருக்குதுச்சா. இங்கே ஒன்று இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இருக்குது. இப்போ இங்கே ஒன்று இருக்குது. இதையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். என்ன பாதிக்காயோட கட் பண்ணிட்டீங்க? இது இருக்குது. இங்கே வா. இப்போ பாருங்க தூர் மேலே இங்கே இருக்குது. இது நான் மறந்துடுறேன்னு சொல்லி யாபகமாக வச்சுருந்து இல்லைனா இதை மறந்துடுவேன் நான். இதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்க இங்கே இது வந்து நல்லா பெருசாகிடுச்சு. இதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். அப்படியே இது ஒன்று தான் இருக்குது. அதனால் இதையும் கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது. இதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு பாருங்க நமக்கு அன்னைக்கு இவ்வளவு நம்ம எடுத்தோம். இன்றைக்கி நமக்கு வந்து இவ்வளவு வந்திருக்குது. எல்லாமே செடி எல்லாம் காஞ்சிருச்சு. அதனால இருந்தாச்சியா அது இப்படி காட்டணும். இது அப்படி காட்டுறேன். இதெல்லாம் வந்து முடக்காத்தா வருங்க. அப்படியே பந்தல் ஏறி இந்த இதெல்லாம் வந்து காஞ்சிருச்சு. இந்த இதை காட்டுச்சு. இதெல்லாம் காஞ்சி நெத்தாயிருச்சு. இதை வந்து இப்படி பண்ணிட்டீங்கன்னா இதில் பாருங்க விதை வருது. இந்த விதையை வந்து இப்படி பையில் இப்படி போட்டு விட்டுட்டிங்கன்னா அங்கேயே முளைச்சி வரும். பிஞ்சு கீரையாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்போது நமக்கு காலிஃப்ளவர் எல்லாமே நம்ம அறுவடை பண்ணிட்டோம். இன்னும் இது ஒன்று தான் பெருசாக இருக்குது. இந்த இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. இது நல்லா வெள்ளேர்னு சூப்பராக வருது. இது இன்னும் பெருசாக ஆகலை. இது பெருசாகிடுச்சு. நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப இளஞ்சலாக இருக்குது. சரியா கத்தி சரியாக கண்ணு வரைச்சேன். இப்போது நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். பாருங்க சூப்பராக இருக்குது. இந்த பெரிய பையில் வச்சா மட்டும்தான் அந்த மாதிரி பெருசாக இருக்குது. சின்ன பையில் வச்சோம்னா இதோட குட்டியாக தான் வரும். இப்போது நம்ம வந்து இந்த ஒரு காலிஃப்ளவர் வச்சாச்சு. முட்டைப்போஸ் வந்து இதுலேருந்து இது வரையும் பூராமே முட்டைப்போஸ் தான் இருக்குது.
இப்போ இது வந்து இது பாருங்க, இது காஞ்சிருச்சு. அதனால் இதை எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதை எடுப்போம். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்கலாம். இது எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. சின்னதாக இருந்தாலும் நல்லா வெயிட்டாக இருக்குது. ஒரு முட்டைக்கோஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். வீடியோ முடிச்சாக்கா ஏன்னா இது இருக்கட்டும். இப்போது ராய் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து விதை போட்டிருந்ததை உங்கள்கிட்ட நான் காமிச்சிருப்பேன். அங்கே அந்த விதை போட்டு முளைச்சி ஒரு பையில் இருந்தது. அதெல்லாம் எடுத்து நம்ம எல்லாம் ஒன்று வச்சு விட்டோம். பாருங்கள், எல்லாமே வந்து கருது வந்துருச்சு. இந்த கதெல்லாம் வந்துச்சு. அங்கே வந்து முத்திருச்சு பாரு. இது வந்து பாருங்கள், விதை வந்துருச்சு. இது இன்னும் கொஞ்சம் முத்துனதுக்கப்புறமா நான் வந்து காமிக்கிறேன். அப்படியே வச்சு அந்த பக்கம் இந்த பாருங்க, இதுவும் வந்து பெருசாகிருச்சு. இன்னும் கொஞ்சம் வரணும். இந்த பாருங்க, ராய் வந்துருச்சு. அந்த பக்கம் இது வந்து இது இந்த தினை மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து இன்னும் முத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வரும். இது வந்ததுக்கப்புறமா முத்துனதுக்கப்புறமா என்னென்னு சொல்கிறேன். இது தினையா இது குருதவல்லியான்னு தெரியல. அந்த பக்கம் இந்த இப்படி கொஞ்சம் முத்திருச்சு. இதெல்லாம் இன்னும் பெருசாக முத்தலை. இதெல்லாம் முத்துனதுக்கப்புறமா நான் வந்து உங்கள்கிட்ட வீடியோ போடுறேன். எல்லாமே கருது வந்துருச்சு. கத்திரிக்காய் கட்டுச்சேன். கத்திரிக்காய் பாருங்க. இப்போ வந்து இங்கே ஒரு காய் வந்திருக்கு, இங்கே ஒரு காய் இருக்குது. எல்லாமே கத்திரிக்காய் ஒன்று எல்லாமே வந்துருச்சு. இங்கே பார்த்தா பிஞ்சு வருது. எல்லாமே எல்லா செடிலையுமே காய் இருக்குது. இன்னும் பெருசாக ஆகலை. ஆனதுக்கப்புறமா இப்போ இந்த மிளகா செடி வந்து சரியாக வரல. நம்ம இன்றைக்கி இந்த மிளகா செடிலாம் எடுத்துகிட்டு வேறு எதுவும் வைக்கணும். அதுக்காக இருக்கிற மிளகாயை நம்ம வந்து பறிச்சுக்கலாம். இருக்கிறத நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம். ஏன்னா நீ மிளகா செடியை வந்து எடுத்துகிட்டு நீ வேறு எதுவும் வைக்கணும். அதனால் நம்ம இதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே இருக்குது. எல்லா காயுமே நம்ம எடுத்துக்கலாம். அங்கே இந்த பிரிச்சா இங்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பழுத்துருச்சு. ஏன்னா செடி நீ அவ்வளோதான் வராது. அதனால் நம்ம எல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். தான் இதை கடிச்சு பாருங்க. இது வந்து கீரை, தண்டங்கீரை. இது மாதிரி எல்லாமே முத்திருச்சு. இப்போது இதை வந்து நல்லா முத்தினதுக்கப்புறம் இப்போ எடுத்து இந்த மாதிரி எல்லா பையிலையுமே போட்டு விட்டிங்கன்னா நம்ம அடுத்து நம்ம என்ன போடுவோமோ அப்போது நமக்கு கீரை நிறையா வரும். இந்த மாதிரி போட்டுவிட்டா தானாகவே வந்துடும் நமக்கு. இப்போது நம்ம அறுவடை வந்து கீரை எடுத்துக்கிறோம், ஒரு முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறோம், ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கிறோம், அப்புறம் வந்து தக்காளி கொஞ்சம் எடுத்துக்கிறோம், அப்புறம் நீல தட்டைக்காய் நம்ம எடுத்துக்கிறோம், கொஞ்சம் பச்சை மிளகா. இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.